அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி நவம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய ஆலயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனல் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த கோவில் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம், ஒரு அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி பேழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவன் உத்தரவுப்பட்டி. இந்த ஆண்டவன் உத்தரவுப்பட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலத்திலையும் முருகப்பெருமான் பக்தர்களுடைய கனவுகளில் தோன்றி குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துகிறார். அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருது. அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. அது சில நேரங்களில் நன்மையாகவும் இருக்கலாம், இல்லாட்டினா தீமையாகவும் இருக்கலாம். வரக்கூடிய நன்மை தீமைகளை முருகப்பெருமான் முன்கூட்டியே பக்தர்களுக்கு உணர்த்துவதாக அமையப்பெறக்கூடிய அந்த பொருள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த பொருளுடைய மாற்றம் அப்படிங்கிறது அடுத்த பக்தருடைய கனவுல எப்பொழுது முருகப்பெருமான் தோன்றி காட்சி அளிக்கிறாரோ அது வரைக்கும் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளுக்கு தினமும் பார்த்தீங்க அப்படின்னா பூஜைகள் நடத்தப்பட்டு வருதுங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளின் மாற்றத்திற்குரிய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் மகத்துவமானது ஒன்று சொல்லலாம். அந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிட ரீதியாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா பொதுவாக சொல்லணும் அப்படின்னா கிரகங்கள் குறிப்பிட்ட காலங்களில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் விசேஷ நாட்கள், அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி முக்கியமான திதி நாட்கள், முக்கியமான சிறப்புக்குரிய நாட்களில் ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றம் சில யோகங்களோடையும் இல்லை அசுப யோகங்களோடையும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அந்த வகையில் இந்த பொருளின் மாற்றத்தோடு இருக்கக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்குரிய பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அவங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்குமா இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா? அப்படி இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க. இந்த நேரம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணமாகவே இருக்கும். நினைச்சபடி நடக்கிறதுல சிறு சிக்கல்கள் உருவாகலாம். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாக பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக் கொள்வீங்க. கலைத்துறையினருக்கு வீண்பழி உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியும் இருக்கும். புதிய பதவிகள் வரும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது.
அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க. தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும். அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே குவியுங்க. அதே நேரம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்க இந்த நேரத்துல மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியும் வரலாம். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளையும் அடைவாங்க. மேலிடத்தின் மூலமாக தங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியங்க. வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். மாணவ மாணவிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படுங்க. நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க. தூங்க போகும் முன்பு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அதே நேரம் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாங்க. எதை பேசினாலும் அவமானம் அப்படின்ற இருந்த நிலை சற்று மாறவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடன் உறவு சிறப்பாகவே இருக்கும். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க. நீதிமன்ற வழக்குகளில் தங்கள் பக்கம் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும். பரம்பரை சொத்துக்கள் தங்களை அடைய நேரம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வாங்க. ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் அலட்சியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யலாங்க. இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர நிலை உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதாவது தொழில் புரிகிறவங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க. பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மேலும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க. எது வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வாழ்க்கை செழுமையாக அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய மாளவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரியத்தால் எதிரிகளை தோற்கடிப்பீங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம். சிக்கிய பணம் கைக்கு சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியங்களில் அதிகம் பங்கேற்பீங்க. அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே. அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம். சிக்கிய பணம் கைக்கு சேருங்க. உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு
அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க. பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம். மேலாளர்களினுடைய பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஆனால் சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க. மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும். நண்பர்கள் சில உதவ முன்வருவாங்க.